ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான். முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு நிறைய வகைகளில் நம்ம முட்டை குழம்பு வைக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முட்டை குழம்பு நிறைய வகைகளில் நான் வைப்பேன். நான் தேங்காய் போட்டு வைப்பேன், தேங்காய் வறுத்தரைச்சி பண்ணுவேன், பச்சை குழம்பாக வைப்பேன், குருமா மாதிரி பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன் நான். இப்போ நாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக தான் ஒரு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இது 600 கிராம் கிட்டே இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முட்டை குழம்பு வேகமாக காலி ஆகிடும். பார்த்திங்கன்னா வெங்காயம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து இது பார்த்திங்களா இந்த மாதிரி. நீங்கள் இது இன்னுமே குறுக்கா 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நான் தோலோடு இடித்து தான் வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன். பார்த்திங்க இல்லையா, தக்காளி ஒரு 600 கிராம் தக்காளி மேலே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். முட்டை அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் ஒரு 8-9 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்க இல்லையா, கசகசா தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. வெயில் நேரம் கசகசா சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு குளிர்ச்சியானது. இது பார்த்திங்கன்னா சோம்பு உங்களுக்கு ஆப்ஷன் தான். சோம்பு நிறைய பேருக்கு பிடிக்காது. நானுமே ரொம்ப போட மாட்டேன். தக்காளி தொக்குக்கு போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு அப்படின்றதுனால கொஞ்சம் சோம்பையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம நேரம் போயிடுவோமா, ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோம். எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் தான் வைக்க போகிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்காதனால ஓரளவுக்கு தாராளமாகவே எண்ணெய் ஒரு 50 மில்லி எண்ணெய் பார்த்திங்க இல்லையா, 50 மில்லி தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாக நேரத்துக்கு நம்ம சோம்பு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு எடுத்து வச்சுக்கலாம். கடுகு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காயாமல் நம்ம கடுகு போட்டோம் அப்படின்னா கடுகு பொரியாது. நல்ல எண்ணெய் காஞ்சி வரும்போது தான் நம்ம கடுகு போட்டோம் அப்படின்னா தான் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். நாம் அவசரப்பட்டு வீடியோக்காக கடுகை பச்சை அதாவது காயாத எண்ணெயில் நம்ம சேர்க்கக்கூடாது. பார்த்திங்கன்னா காஞ்சிட்டே வருது. நமக்கு ஆயில் ரொம்ப நல்லா காயுது, உங்களுக்கு தெரியுது. எப்போவுமே ஆயில் நம்ம ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா. இந்த நுரைகள் நமக்கு அடங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தள்ளியே நான் பிடிச்சிக்கிறேன். ஏன்னா ஹீட்டு இதுவாகிடுச்சுன்னா எனக்கு கேமராவில் ப்ராப்ளம் ஆகிடுது. நான் மறந்து கொண்டு போய் கடாய்க்கு மேலே கரெக்டாக வச்சுருவேன் நான். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சி வருது. எண்ணெய் காயும் போது அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த நுரைகளெல்லாம் நமக்கு அடங்கி வரும். அந்த நேரத்தில் நம்ம கடுகு போட்டோம்னா கடுகு ரொம்ப வாசனையாக இருக்கும். நமக்கு குழம்பு சாப்பிடும்போதே நமக்கு தெரியும். கடுகோட வாசனை, தாளிக்கிற வாசனை தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படிப்பட்ட குழம்பாக இருந்தாலுமே நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம போடலாம். உங்களுக்கு அது எவ்வளோ அழகாக உடஞ்சி வருதுன்னு பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு பொரியும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் காஞ்சிதுன்னு அர்த்தம். பார்த்தீங்க இல்லையா, அந்த நுரை நம்ம ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் போட்டிருக்கணும் நம்ம. பற்றி உங்களுக்கு கேட்குதா, கம்மியாக கேட்குது. நான் எப்போவுமே ஆயில் நல்லா காஞ்சிட்டு தான் போடும். போட்ட உடனே டம்மன்னு வெடிக்கும் நமக்கு. ஸோ உங்களுக்கு இடித்து போடுறவங்க கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம்.
நான் வந்து இதை பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ சோம்பை போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டுடலாம். அதே நேரம் நம்ம இந்த பச்சை மிளகாவை போட்டுருவோம். இப்போ அது கூடவே நாம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். பார்த்திங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வேலை முடியுதுன்னு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஆயில் வந்து காயிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலைகள் வந்து கொஞ்சம் வேகமாகவே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா இங்கே இஞ்சி பார்த்திங்க இல்லையா, இஞ்சி எடுத்து போட்டுருணும். இஞ்சி வந்து நல்லா கமகமன்னு நல்லா நமக்கு ப்ரௌன் ஆனாதான் குழம்பு வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு வியூஸ் போகுதோ இல்லையோ, ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச குழம்பு வகைகளை வந்து நான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய நேரங்களில் நமக்கு வீடியோக்கள் வந்து நம்ம என்ன சமைச்சாலுமே, பிரியாணி சமைச்சாலும் மீன் சமைச்சாலும் நமக்கு வீடியோக்கள் போட முடியறதில்ல. சில நேரங்கள் இதுக்கான தருணங்களை நாம் ஒதுக்கி தான் நம்ம வீடியோ போட வேண்டியது இருக்குது. இப்போ நாம் கடுகு போட்ட உடனே அந்த பெருஞ்சீரகம் போட்டோம். பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் நம்ம வந்து கிராம்பு, பட்டை, அந்த மாதிரி கரம் மசாலா இது எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக நமக்கு வதங்கி வரணும். வேகட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நாம் மஞ்சள்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்க இல்லையா? இந்த சின்ன ஸ்பூனில் வந்து நான் வந்து பாருங்க ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு கலர் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு போட போகிறேன். உப்பு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஏன்னா தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நாட்டு தக்காளி, நல்ல புளிப்பான தக்காளி தான். ஒரு 600 கிராம் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறதுனால நான் இவ்வளோ உப்பு தாராளமாக தேவைப்படும் போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் சுலபமாக நம்ம செய்யக்கூடியது தான். இந்த மாதிரி பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு குழம்புகள் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா முட்டையை அவிச்சோமா நம்ம பண்ணோமா அழகாக சாப்பாடை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோமா சூப்பராக ஒரு நல்ல ஒரு திருப்தியாக தூங்கணுமா அப்படின்றப்போ இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நான் செய்யறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் செய்யக்கூடியது எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் என்னோடய வீடியோ போய் பாருங்கள். விராவில் வந்து வடை, அப்புறம் வந்து போண்டா மாதிரி நான் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நான் வந்து அதை ரொம்ப அழகாக அதை அரைச்சிட்டு பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பண்ணது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு பத்தலில் எதுவுமே கிடைக்கல சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தலில் எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நீங்கள் லைக் போடவே மாட்டேன்றீங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆகும்போது தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் கிண்டிட்டோம்னா நமக்கு வந்து வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கீரி போடுவாங்க. எனக்கு அது கீரி போடுறது அவ்வளோ விருப்பம் இல்லை. கீரி போடுவாங்க, சைடில் வந்து இந்த மாதிரி கீரி போடுவாங்க. நீங்கள்லாம் எப்படி போடுவீங்கன்னு தெரியல.
நான் ஒரு இடத்துல குழம்பு சாப்பிடும்போது இந்த மாதிரி வந்து இப்படி கீறி இருந்தாங்க. அதில் வந்து உப்பு காரம்லாம் தாராளமாக போய் குடிக்கும். ஏன்னா வந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் இருக்கு இல்லையா, முட்டையோட ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பண்ணக்கூடிய குழம்புல வந்து இந்த முட்டை போய் நல்லா முட்டையில் வந்து உப்பு காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிடும். நம்ம அவசரப்பட்டு வந்து வெங்காயத்தெல்லாம் வதக்காமல் நம்ம போடக்கூடாது. நான் இதில் ஒரு ஐட்டம் வந்து நான் சேர்க்காமல் வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் நமக்கு குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரகரன்னு இருக்காது, நல்லா வந்து வெங்காயம் போட்டதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இந்த குழம்புக்கு. முட்டை போடாதவங்க, நீங்கள் முட்டை பிடிக்காதவங்க முட்டை போடாமலும் இந்த குழம்பை வந்து ஊற்றி சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சோம் அப்படின்னா தொக்கு மாதிரி ஆகிடும், அப்படியும் சாப்பிட்லாம். குழம்பு வேணும்னா குழம்பா வைக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வந்து கருவாடு வாழைக்கருவாடை கூட நம்ம அழகாக செய்யலாம். ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். தக்காளி கம்மியாக போடணும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்குற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக டைம் கொடுத்து தான் ஆகணும். இல்லையா, நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குழம்பு வந்து கருவாட்டு குழம்பு மத்தியானம் வச்சோம். வெயில் டைம் ஆனால ரொம்ப அந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப நாங்கள் யூஸ் பண்ணலை. இப்போ நான் ஒரு ஐட்டம் போடல, நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. கசகசா அப்படின்றது வந்து நம்ம தேங்காய் சேர்க்கும்போது தேங்காவோடு சேர்த்து இந்த கசகசாவையும் நாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தேங்காவோடு சேர்த்து அரைச்சி காரக்குழம்பு, குருமா இதுக்கெல்லாம் போட்டோன்னா நமக்கு வயிறில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் வந்து நமக்கு ஆறி கிடைக்கும். நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இதை முழுசாக தான் போடுறேன். பார்த்திங்க இல்லையா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். காரக்குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா தேங்காவோடு சேர்த்து இதையுமே சேர்த்து ஊற வச்சு நம்ம அரைச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பார்த்திங்களா வெங்காயம்லாம் எப்படி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து தக்காளி போட வேண்டியது தான், இல்லைன்னா வந்து தீர வாசனை வந்துடும் நமக்கு. நம்ம மணக்க வேண்டியது அப்புறம் தீர மாதிரி ஸ்மெல்லே ஆகிடுச்சு. பார்த்திங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் பூண்டு எடுத்து பூண்டையும் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். சிலதில் வந்து உரித்து முழுசாக சேர்ப்பேன், முழுசாக போடுவேன். சிலது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சிட்டு பெரிய பூண்டை வந்து கட் பண்ணி ஸ்லேஸாக கட் பண்ணி போடுவேன். சில இதில் வந்து தோலை எடுத்துட்டு நான் போடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு குழம்புக்கும் நமக்கு ரெசிபி வாசனைக்கு ஏற்ற மாதிரி நாம் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தில் உப்பு போட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் இதில் கொடுத்துட்டோன்னா நம்ம போடுற மசாலாவுக்கு இது வந்து சரியாக இருக்கும். ஆனால் தக்காளி வந்து நமக்கு நாட்டு தக்காளி, ரொம்ப புளிப்பான தக்காளி. கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும், இல்லைன்னா வந்து தீஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். ஆயில் வந்து ரொம்ப நிறைய கொடுக்கவே இல்லை. நம்ம 50 மில்லி கூட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி கூட ஆயில் இல்லை.
ஆயில் வந்து எப்போவுமே நம்ம கம்மி பண்ணணும். இப்போ நல்லெண்ணெய் நம்ம சேர்க்குறோம், தேங்காய் சேர்க்குறோம், அதனால் ஒன்றும் ஆகாது. இருந்தாலுமே அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, அந்த ஆயில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஆயில் ஊற்றும்போது அது நமக்கு நல்லா பாதிப்பை கொடுக்கும். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெய் தான் நாங்கள் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க இல்லையா? இந்த இதில் இருக்கக்கூடிய ஈரத்திலே வந்து இது நல்லா நமக்கு வெந்துடும். ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெந்துடுவாங்க. உலகத்திலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட, அதுவும் தென்னிந்திய உணவு அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி செட்டிநாடு குழம்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு அவங்களோட குழம்புமே ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்களுடைய ஒவ்வொரு விதமான, இப்போ ஆந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊறுகாய் இல்லையா, மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்களோட காரம் எல்லாமே. நானுமே வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் நாங்களுமே ரொம்ப நல்லா பண்ணுவோம். நாங்கள் மாங்காய் சீசன் வந்தோடனே நான் உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் போட்டு காமிக்கிறேன். உடனே சாப்பிட்றதுக்கு நம்ம எப்படி பண்ணணும், ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு பொருளையுமே நாம் வந்து எப்படி வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது சமைக்கிறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்கள் சமைக்க மாட்டோமா அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்களும் எங்களை விட ரொம்ப நல்லா சூப்பராக இன்றைக்கி அதிகமாக சமைச்சிட்டு தான் இருக்காங்க. நண்டு வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு நண்டு குழம்பு வச்சு காமிக்கிறேன். நாளைக்கு வந்து மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து எப்படி பண்ணுவேன்னு தெரியல. டைம் இருந்துச்சுன்னா வீடியோ போட்டு காமிக்கிறேன். மஷ்ரூம் வந்து பிரியாணி பண்ணுறதா, கிரேவி பண்ணுறதா அப்படின்னு, குருமா பண்ணுறதா அப்படின்னு, இந்த இதில் வந்து எது பண்ணுறது, அது பண்ணும்போது வீடியோ போடக்கூடிய சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முட்டைகள் வந்து குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், கொடுப்போம். பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா பண்ணி இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நிறைய எண்ணெய் போடணும் பாருங்கள். பார்த்திங்களா, கொஞ்சம் நேரம் நம்ம ஆவியில் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி, இது வெங்காயம் வதங்கிறது வரைக்கும் தான் நமக்கு தண்ணி வந்து எண்ணெய் தேவை, ஆயில் தேவை. வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் ஆயில் தேவை, மற்றபடி ஆயில் நமக்கு தேவையில்லை. பார்த்திங்க இல்லையா? மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போது அந்த பூண்டை நம்ம இடித்து போட்டோம் இல்லையா, பூண்டோட வாசனை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க. இந்த தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் பாருங்கள். தொக்கு பண்ணுறதை விட இது வந்து குழம்பு வச்சுட்டிங்க, முட்டை குழம்பு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தொக்கு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தக்காளி, நாட்டு தக்காளி புளிப்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 600 வெங்காயம் சேர்த்தேன்னா தொக்குக்கு நல்லாயிருக்கும். தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நம்ம நல்லா சேர்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி நமக்கு அதிகமாக இருக்குது. 1/4 கிலோ வெங்காயம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். தக்காளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. 1 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ தக்காளி இருக்குன்னு? நான் திருப்பி எடுத்து கழுவி கட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் குழம்பு நமக்கு கிரேவி வேணும்ல, குழம்பு தேவைப்படும். 5 பேர் சாப்பிட்ணும் இல்லையா? கிரேவியாக இருந்தாலும் 5 பேர் சாப்பிட்ணும். தொக்கு, தக்காளி தொக்கு, முட்டை தொக்காக இருந்தாலும் 5 பேர் சாப்பிட்ணும். ஓகேங்க. இப்போ நான் இந்த நேரத்தில் மசாலாவும் சேர்த்துட்டு இன்னும் வந்து ஒரு முறை நம்ம இந்த மாதிரி தக்காளி நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம முழுசாக வந்து கொஞ்சம் கழுவிட்டு அதை வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு தோலை வந்து அப்படியே உறிஞ்சி வந்துடும் தோல். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுட்டு கூட வெங்காயம் வந்து வதக்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். இந்த மாதிரி தோல் இருக்காது நமக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தோல் இருக்கு இல்லையா, அது இந்த நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னா தோல் வந்து ரொம்ப அதிகமாகவே நமக்கு வந்து இருக்கும். தெரியுதா? நல்லா குழஞ்சி நல்லா வெந்ததுன்னா தான் நல்லா வேணும். முழுசாக இருக்கவே கூடாது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வைக்கிறதுக்கு
பச்சை தக்காளி எடுக்கவே கூடாது. நல்ல பழுத்த தக்காளி தான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு சாம்பாருக்கு கூட கொஞ்சம் காயும் பழமாக போட்டால் கூட தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம குழம்பு, முட்டை குழம்பு, தக்காளி தொக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். எங்கேயுமே வந்து கெட்டு போனது, கொஞ்சம் கூட கெட்டு போனது போடக்கூடாது. ஒரு சின்ன துண்டு கூட நம்ம லேசாக கூட நம்ம போட்டுடக்கூடாது. லேசாக எங்கேயாவது அடிபட்டு வந்து அந்த தக்காளி நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து குழம்பையே அதை கெடுத்து விட்டுரும். ரெண்டாவது அது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய கடைகளில் வந்து காய்கறிகள் வாங்க போகும்போது ஓட்ட தக்காளி, உடஞ்ச தக்காளி எல்லாம் வரும். காய்கறி கடைகள் அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த உடஞ்சி போன அந்த ஜூஸில் வந்துட்டு நிறைய கிருமிகள் இருக்கும் தானே இல்லையா? அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா இது நம்ம நல்லா இந்த கரண்டியை வச்சு நல்லா இப்படி பண்ணி கொடுத்துருணும். கொஞ்சம் வேகமாகவே இந்த வரும். இந்த ஏன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும். நடுவில் வந்து நரம்பு பக்கத்தில் கொஞ்சம் எல்லா பழமுமே நமக்கு பழமாக இருக்காது. நம்மளும் வாங்கிட்டு வந்தால் கழுவி தொடச்சி என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். காயாக இருக்கிறத வெளியில் வச்சு பழமாக்கினதுக்கப்புறம் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் நமக்கு எல்லாம் வேலைக்கு போகிறதுனால வாங்கிட்டு வந்து கழுவி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. காயாக இருந்தால் காயாக தான் நமக்கு வெளியில் வரும். பழமாக இருந்துச்சுன்னா பழமாக தான் வெளியில் வரும். பார்த்தீங்க இல்லையா? இதில் வந்து ஒரு சில காய் அந்த மேலே பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில இடங்களில் வந்து வேகாது. நான் கட் பண்ணி தான் எடுத்தேன். மீதி எல்லாமே நமக்கு நல்லா குழம்பு நல்லா பசிஞ்சிடும். இப்போ வந்து மிளகாத்தூளை நம்ம சேர்த்துருவோம். சும்மாவே நான் கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதை கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இப்போ ரெடியானதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வீடியோ போட முடியும் என்னால். இப்போ நானும் இவ்வளோ மிளகாத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ மிளகாத்தூள் தேவைப்படும். நான் வந்து மிளகா வந்து தனியாலாம் வறுத்து தான் இதை வந்து நான் மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப வாசனையாகவும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தொக்கு பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும். நம்ம வெங்காயம் நிறைய போடணும். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். தக்காளி வந்து வெங்காயத்தை விட கம்மியாக இருந்தாலும் தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நீங்கள் தொக்கு பண்ணிவிட்டு இப்போ முட்டையை போட்டுட்டிங்க அப்படின்னா புளிப்பாக இருக்கும். தக்காளி நல்ல புளிப்பான தக்காளி. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கிரேவி வந்து உங்களுக்கு தொக்கோ இதுவோ பண்ண போகிறது இல்லை, குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். கிரேவி பண்ணோன்னா நம்ம நிறைய வெங்காயம் கொடுத்துருக்கணும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம மிளகாய் எல்லாம் வந்து மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடும். நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா பச்சை வாசனையே வராது. நல்லா நமக்கு வாசனை நமக்கு கமகமகமகமான அந்த மசாலா வாசனை வந்து ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும் பாருங்கள். கொஞ்சம் கை வலிக்க நம்ம என்ன செய்யணும், நல்லா பார்த்தீங்க எங்கேயாவது அடி பிடிக்குதா பாருங்கள். பார்த்தீங்களா? ஏன்னா அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரம் நமக்கு, அப்புறம் வெங்காயத்தில் நம்ம வெங்காயம் பொரிக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா எண்ணெய், இது எல்லாமே பாருங்கள் டைம் ஆக நமக்கு அதில் ஊற்றுற எண்ணெய் எல்லாம் வெளியில் வரும். பார்த்தீங்களா? தொக்கும் அப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தொக்கோ இல்லை வந்து இதுவோ பண்ணிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா புளிக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளி வந்து நாட்டு தக்காளி பார்த்தீங்களா? தக்காளியை விட கொஞ்சம் அதிகமாக நான் வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் தொக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லையா? இப்போ நாம் அதில் முட்டையை சேர்த்துக்கிறோம். நீங்கள் கொதிக்க வச்சதுக்கப்புறம் கூட நம்ம முட்டை போடலாம். பார்த்தீங்களா? இது தொக்கு நீங்கள் தொக்கு மாதிரி நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா எப்படியே செஞ்சுட்டீங்கன்னா இது தொக்காயிடும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பாக வைங்க. தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா உப்பெல்லாம் வந்து இந்த முட்டையில் போய் சேர்ந்துடும். பார்த்தீங்க இல்லையா? தொக்கெல்லாம் இது தான். ஆனால் கொஞ்சம் வெங்காயம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். வேறு எல்லாமே இதே மெத்தேடு தான். பார்த்தீங்க இல்லையா? இப்போ நாம் இதில் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம்.
நல்லா கொதித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் முட்டை போட்டுக்கலாம். நம்ம வந்து புளிப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த முட்டையில் கொஞ்சம் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த முட்டை வந்து முழுசாக போட்டால் வந்து வெடிக்கும் நமக்கு வறுக்கும்போதும் சரி. பார்த்தீங்க இல்லையா, இப்போ வந்து இது குழம்பு, நம்ம குழம்பு வந்து முட்டை குழம்பு, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறமா உங்களுக்கு தேங்காய் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, காரம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக தேங்காய் கொஞ்சம் அரைச்சி கசகசாவை தேங்காவோடு அரைச்சி ஊற்றிடுங்க. ஆனால் எங்களுக்கு அது தேவை கிடையாது. நாங்கள் வந்து முட்டை குழம்பு வந்து நாங்கள் குருமா பண்ணலை. நான் சாப்பாட்டுக்கும் தேவை அப்படின்றதுனால, சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பாடு, தோசைன்னா தோசை, இட்லி உள்ளவங்களுக்கு இட்லி, அந்த மாதிரி பண்ணுறதுனால 3க்குமே செட் ஆகிற மாதிரி இந்த குழம்பை நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதை நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மசாலாவை அரைச்சிட்டும் கூட நீங்கள் குழம்பு கூட்டிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இருந்தால் நமக்கு இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் வந்து நமக்கு இப்படி முழுசாக வராது, தக்காளி தோல் எல்லாம் நமக்கு இந்த மாதிரி தெரியாது. நான் அதனால தான் பெரும்பாலும் வந்து வதக்கிட்டு வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பண்ணுவேன் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது. இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. புளிப்பு நான் நினச்ச மாதிரி ரொம்ப புளிப்பாலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது, மீடியமாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்ச உடனே நம்ம இறக்கிட வேண்டியதான். முட்டை குழம்பு நமக்கு நல்லா கொதிக்கட்டும், 10 பேருங்க. நல்லா கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா, சிம்பிளாக நான் வந்து பண்ணுறது எனக்கு என்னோட சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. நான் தக்காளி பார்த்தீங்க, நாட்டு தக்காளி தான். பெங்களூர் தக்காளினா புளிப்பு இருக்காது. இதுவுமே நான் நினச்ச மாதிரி ரொம்ப புளிப்பு இல்லை. ஏன்னா வெங்காயமும் கொஞ்சம் நம்ம 1/4 கிலோ வெங்காயம் கிட்ட நம்ம கொடுத்துருந்ததுனால புளிப்பு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து தொக்கு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும் நமக்கு. ஓகேங்க இல்லையா, நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன்னா நாட்டு தக்காளி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதா, தோல் தெரியுதில்ல, ஓகேங்களா. இந்த தோல் வந்து நம்ம தெரியாமல் இருக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, வெந்நீரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வெந்நீரில் போட்டுட்டு இதை வந்து தக்காளியை வந்து முழுசாக வந்து அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த தோல் வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா தக்காளியை எடுத்து நாம் இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை பார்த்தீங்களே, நம்ம வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, லேசாக கீரை போட்டது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் உடையுது இல்லையா. ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் பூண்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து தக்காளி போடும்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த பூண்டு போட்டுக்கலாம், இடித்து போடணும். மிளகாத்தூள் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கூட மிளகாத்தூளை நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, மிளகாத்தூளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது கூட அந்த பூண்டை நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி அந்த பூண்டை வந்து இடித்த பூண்டை நம்ம நல்லா சேர்த்துட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து நமக்கு நல்லா 2ஆக கட் பண்ணி போடணும்னு நினைக்கிறவங்களும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா உடஞ்சிடும், முட்டை வந்து உடஞ்சி போகும். இப்போ வந்து பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு நல்லா சூப்பராக அந்த முட்டை வந்து அந்த கிரேவியில் நமக்கு நல்லா ரொம்ப கமகமன்னு இருக்குது, செமையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெய் பிரியட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு இறக்கிற வேண்டியது. நல்லா கொதிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா முட்டை இருக்கிறதுனால சில நேரங்களில் முட்டை வந்து நமக்கு வெடிக்கும். அதுக்காக தான் கரண்டி வச்சு நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே நான் விடலை, பார்த்தீங்க இல்லையா, சரிதா. பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லா போயிருக்கும். ஏன்னா வறுத்து போட்ட மிளகாத்தூள், அதனால் வந்து நல்லா வதக்குன தக்காளி வெங்காயம் எல்லா மசாலாவையும் நம்ம ரொம்ப நல்லா வதக்கிட்டதுனால
எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது முட்டை குழம்பு தான், நம்ம சாப்பிட்டு உடனே காலி பண்ணிடுவோம் நம்ம. புரியுதா? இதே காரக்குழம்பாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டீங்க. புளி ஊற்றணும், காரக்குழம்புல புளி ஊற்றணும், சோம்பு போடக்கூடாது. பூண்டு வந்து நம்ம உரித்து கட் பண்ணி சின்ன சின்ன லைட்டாக சின்ன சின்ன பீஸாகவும் போடலாம், இல்லை முழுசாகவும் போட்டு பண்ணிக்கலாம். அது மாத்திரம்தான் அதில் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி காரக்குழம்பு வந்து வெறும் காரக்குழம்பு நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். சுண்டை வத்தல் வேணால் வறுத்து அதில் போட்டுக்கலாம். மணத்தக்காளி விதை இருக்கு இல்லையா, அதையுமே வறுத்து போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் புளி கொஞ்சம் விட்டு தான் நம்ம பண்ணணும். பார்த்தீங்க இல்லையா? அதான் வியூவர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நாம் இந்த குழம்பு வச்சுக்க போகிறதில்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ காலையில் வைக்கிறீங்க, வேலைக்கு போகிறவங்க காலையில் வைக்கிறீங்க, மத்தியானம் சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, ஆப்ஷன் தான். இல்லைன்னா நல்லெண்ணெயில் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, தோல் வந்து அந்த தக்காளியினுடைய தோல் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் இருக்க தான் செய்யும். உடஞ்சிட்டு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம வந்து கேரி போட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சிடுச்சு. இதுதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் முட்டை ஆறுனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். தெரியுதா? வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே அதில் இருக்குது. இல்லையா? பாருங்கள், நல்லா கமகமன்னு மணக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முட்டை குழம்பு நாம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் முட்டை குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தது, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எனக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.